ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் பாஸ்மதி அரிசி வந்து இந்த ஒரு 2 டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, அப்புறம் இலை, பிரிஞ்சி இலை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. நெய் வந்து நம்ம தேவையான அளவுக்கு. இப்போ இது வந்து ஈஸியான முறையில் செய்கிற சாப்பாடு தான். நம்ம புதினா மல்லியெல்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. இப்போ 2 ஸ்பூன் நான் ஆயில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அதே மாதிரி நெய் நம்ம ஊற்றிக்கலாம். புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். அந்த மெத்தேடில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு 2 டம்ளர் அரிசிக்கு. இப்போ நல்லா நெய் நல்லா காயட்டும். நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த வெங்காயத்தை, நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வெறும் 2 வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இது போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு சைடிஷாக ஒரு முட்டை தொக்கு தான் நான் செய்ய போகிறேன். அதுவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ரெண்டுமே நீங்கள் ஈஸியாக சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுமே. அதுவும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அந்த தொக்கு. இப்போ நான் 5 பச்சை மிளகா எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். முந்திரி வந்து ஒரு 15 போல் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நல்லதும் கூட. இப்போ சாப்பிடும்போது அது நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டோடு வரும், நல்லாயிருக்கும். வறுத்துட்டோம்னா நெய்லேயே வறுத்து போட்டுக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு அந்த நான் 2 டம்ளர் அரிசிக்கு தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா அந்த நெய்யில் வந்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அப்புறம் நான் எடுத்திருக்க அந்த அரிசி டம்ளருக்கே வந்து நான் 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். 2 டம்ளர் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். அந்த 3 டம்ளர் தண்ணி நான் அதில் ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது 3 டம்ளர் வச்சாச்சு. வச்சுட்டு தேவையான அளவு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம மூடி ஒரு இலக்கு மட்டும் இலக்கி வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அது நல்லா தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான வேலை தான். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அரிசி போட்டாச்சு. போட்டு அரிசி நல்லா ஒரு கலக்கி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அரிசி தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோன்னா பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி இப்போ கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம நல்லா அந்த மூடி போட்டு மேலே ஒரு தம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து இங்கே ஒரு பக்கம் இந்த தண்ணி ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டை தொக்குக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். 5 முட்டை, 3 வரமிளகா, கொஞ்சம் மல்லி, குருமிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், சோம்பு 1 டீஸ்பூன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை. இப்போ இதெல்லாம் வந்து வணக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தில் போட்டு வச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 20 போல், தக்காளி 5 தக்காளி மீடியம் சைஸ், வேக வச்சு எடுத்து வச்ச முட்டை 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். இப்போ வாங்க நம்ம இப்போ பாருங்கள், தண்ணி நம்ம இங்கே ட்ரை ஆயிருச்சு ஓரளவுக்கு. இப்போ மூடி போட்டு நம்ம தம் போட்டு வச்சுக்கலாம். இங்கே வடைச்சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம இப்போ வணக்கறக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் வணக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வணக்க வச்சுருந்தா அந்த மல்லி மிளகா எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா வணக்கிட்டு இந்த வணக்கினதுலேயே வந்து தக்காளி வெங்காயத்தை நம்ம போட்டுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாது, ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா. இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ வதக்கினதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்ததை இப்போ அதை தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பச்சை வாசம் போனோடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம், அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாத அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அந்த வாசம் நல்லா நம்மளுக்கு போகணும். நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி நான் அதில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி அந்த மசால் வாசம்லாம் போகட்டும், நல்லா கொதி வரணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த டைமில் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இங்கே சாப்பாடு நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு தண்ணியெல்லாம். இப்போ மேலே ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இங்கே நல்லா அந்த முட்டை தொக்குக்கு நல்லா இப்போ தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த முட்டையை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கெட்டியாகி வரும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பாருங்கள் சாப்பாடு நம்ம நெய் ஊற்றி நல்லா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கனாவே தெரியும், உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா குழையாமல். இதே மெத்தடில் நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். அவ்வளோதாங்க, பாருங்கள் நம்ம தொக்கும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளுக்கு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியான சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. முட்டை தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை பாய்.